அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites, Energy Bar. Take it, Lion Date Nut Bites. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 9842721500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு பாஜகவின் மூத்த தலைவரும் மாநில பொருளாளருமான திரு எஸ்.ஆர். சேகர் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. சாலிடா 3 months மட்டும்தான் கையில இருக்கு. ஆனால் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ தமிழகத்துல கொழுந்து விட்டு எரிகிறது. எரிய வேண்டியது எரியாததால் கொழுந்து விட்டு எரிகிறது கூட டெர்மல் பண்ணா காட்டாக்குமான்னு தெரியல. கார்த்திகை தீபம் முடிந்தது. ஆனால் திருப்பரங்குன்றம் மலையில உச்சியில தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவது ஒரு சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. ஒரு பல ஆண்டுகளாக வழக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி, அது தர்கா பக்கத்துல இருக்கு, அது மத நல்லிணக்கத்திற்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தடுத்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் போய் இப்போ உச்சநீதிமன்றம் வரை வழக்கு போயிருக்கிறது. பரபரக்கிறது களம். தீபம் எப்போது? இந்த தீபம் தீபம் ஏற்றலை. ஆனால் திமுக கட்சி பற்றி எரியுது. திமுகவினுடைய தலைவர்கள் நெஞ்சில் பயம் பற்றி எரியுது, இயலாமை பற்றி எரியுது, தோல்வி பயம் பற்றி எரியுது, தீபம் விரைவில் பற்றி எரியுது. 5-6 நாளாக பாருங்கள், டோட்டலி டிஎம்கே இஸ் டிஃபென்சிவ் மோட். தீர்ப்பு கொடுத்தாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கு. ஒரே கல்லில் 2 மாங்கு அடிக்கணும்னு என்ன பண்ணாங்க, மழை பெஞ்சு வெள்ளத்தில் தடுமாறுத்து அதை மறைக்கணுங்கிறதுக்காக இதை ஒரு இஷ்யூ ஆக்கிடுவோம், நேரட்டிவ் செட்டிங் மாற்றிடுவோம்னு நினச்சாங்க. தடுத்து நிறுத்துனாங்க. ஜனநாயகத்துக்கு வருவாங்க. அடுத்த நாளைக்கு போனால் மறுபடியும் ஆடுவாங்க. இப்போ என்ன அவங்க பண்ணுறாங்கன்னா, அந்த 2லேயும் இது இவங்க மதசார்பற்ற தன்மை அதுக்காக காப்பாற்றணும். அது அடுத்ததுக்கு வர்றேன். அதுக்கு முன்னால் டிஃபென்சிவ் மோடில் இவர்கள் நினைத்த விஷயம் நிறைவேறவில்லை. தீபத்தூணை தீபத்தை ஏற்ற முடியாமல் தடுத்து விட்டோம் என்ற வெற்றி கழிப்பில் அவங்க இருக்கிற நேரத்தில் அது வெற்றி கழிப்பு அல்ல, அவங்களுடைய தோல்வி பயம்ங்கிறது டிஃபென்சிவ் மோடுக்கு. நீதிபதி சாமிநாதனை அவங்களுடைய ஜாதி, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய பூர்வாசிரம் இதெல்லாம் தோண்டி எடுத்து பேச ஆரம்பித்தார்கள். சாதாரணமாக இதே மாதிரியாக செய்வது தான் திமுக வழக்கம். திமுக எத்தனை பேர் உயர்நீதிமன்ற நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்லாம் இருந்திருக்காங்கன்னு தெரியும். ஆக ஜாதி ரீதியாக ஒரு நீதிபதியை சாடினார்கள். நீதி கொடுத்ததை அவங்களால சாட முடியல. பதியை சாடினார்கள். பயங்கரமான பயம். அடுத்த விஷயம், அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் எம்பி, அவர் திருப்பரங்குன்றம் தொகுதியில் இல்லை, அது விருதுநகர் தொகுதியில் வருது. திருப்பரங்குன்றம் அங்கே இருக்கிற மாணிக் தாக்கூர் இறுக்கி முடியிருக்கிற வாய் திறந்து பேசலை. ஆனால் கம்யூனிஸ்ட் எம்பி அதே மாதிரி பேசினார். சாதாரண ரோட்டில் டீ கடையில் சரக்கு அடிச்சுட்டு படுத்து மல்லாந்து பேசுகிறவங்க மாதிரி பேசுகிறார். இந்த வார்த்தையில் நான் சொல்கிறது காரணம் அப்படி தான் இருந்துச்சு. இப்பயும் அவரும் அதிகமாக பயத்தில் உளறுகிறார். உங்களுக்கு தீபம் கண்ணில் தெரியவில்லை, தர்கா கண்ணில் தெரிகிறதுங்கிறார். நான் கேட்குறேன், உனக்கு தர்கா கண்ணில் தெரிகிறது, தீபம் கண்ணில் தெரியல, அப்படியே ஒரு பேச்சுக்கு வருவோம். இவருக்கு பதில் சொல்லிடுறேன் நான். அவ்வளோ பெரிய மலை, அது முருகனுடைய மலை, அதில் ஒரு பகுதியில் இது இருக்குது, அதுக்கு நீ சட்டபூர்வமாக அந்த காரணம் சொல்லியிருக்க. முருகன் உங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு. நீ மதசார்பற்ற ஆளாக இருந்தேன்னா அந்த ஒரு தூணை விட்டு கொடுத்துருக்க வேண்டியதானே. நீ மதசார்பற்ற ஆள் உண்மையிலே இருந்தால் திமுக மற்ற கட்சி எல்லோரும் ஒன்று சேர்ந்து அது போகட்டுங்க, நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருப்போம் சொல்லிக்கணும்ல. ஏன் அந்த கல் உனக்கு உறுதிச்சுன்னா, உன் ஓட்டு உன்னை விட்டு ஓடி போகிறங்கிற பயத்தில் உறுதிச்சு. சரி, இவங்க மதசார்பற்ற ஆளுகள் இல்லை. அடுத்தாப்புல ஸ்டாலின் இப்போ மதுரையில் போய் பேசியிருக்கார். அவர் பேசுனது, மதுரை மண் ஆராய்ந்திடாமல் அவசரமாக தவறான தீர்ப்பு வழங்கியதை எதிர்த்து நீதி கேட்டு கண்ணகி முழங்கிய மண். ஆராய்ந்து பாராமல் அவசரமாக, என்ன டிஃபென்சிவ் மோடு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, ஆராய்ந்து பார்த்து நீதிபதி அங்கே அளந்து பார்த்து மறுபடியும் நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டால் பொது வெளியில் இதுக்கான பதில்கள் இருக்குது. 1923 போட்ட தீர்ப்பு, 96 அது கன்ஃபார்மான தீர்ப்பு,
25 மறுபடியும் கன்ஃபார்ம் ஆகாம தீர்ப்பு, அந்த 23 96 ரெஃபர் பண்ணி சொல்லப்பட்ட இந்த தீர்ப்பு லேட்டஸ்ட் தீர்ப்பு. லேட்டஸ்ட் தீர்ப்பு இஸ் ஆல்வேஸ் இது. அப்போ ஆராய்ந்து பாராமல் அல்ல, அளந்து பார்த்து கூட. மதுரை மண்ணில் கண்ணகி, என்ன கண்ணகி? தினகரனில் 3 உங்களுக்கு எழுத்து எழுதினாருங்கிறதுனால உங்கள் பங்காளி சண்டைக்கு 4 பேர் எரிச்சிங்களே மதுரை மண்ணில். உங்கள் கட்சிக்காரர் மந்திரியாக இருந்த தாகிருஷ்ண ரோட்டில் இருந்து கொலை பண்ணீங்களே மதுரை மண்ணில். நீதி போச்சு அங்கே, தினகரன்லையும் தீர்ப்பு நீதி போச்சு, தாகிருஷ்ணன்ட்ட நீதி போச்சு, சிபிஎம்னுடைய கவுன்சிலர் லீலாவதியை கொண்டீங்களே. அங்கெல்லாம் தீப்பற்றி எரிகிறது. அந்த தீயும் எரியாத திருப்பரங்கத்தினுடைய தீயும் நீதியோட இப்போ எரிஞ்சு போயிருங்கிற வைத்தெரிச்சலில் பய எரிச்சலில் இப்போது டிஃபென்சிவ் மோடில் திமுக இருக்கிறது. இப்போ கடைசியாக பயத்தினுடைய உளறலாக சாமிநாதன் அவர்களை இம்பீச் பண்ணுங்கன்னு இன்றைக்கி போய் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பச்சையாக சொன்னோம்னா நான்சென்ஸ். மக்களவையில் 2/3 மெஜாரிட்டி வந்தால் தான் பப்ளிசிட்டிஸான்ட்டு. முருகன் 4 கோடி பக்தர்களை கொண்டவர். 4 கோடி. அதில் 3.25 கோடி வருஷத்துக்கு பச்சை துண்டு போட்டு ஆறுபடை வீட்டுக்கு போகிறான். அந்த முருகன் உனக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியை விட்டு பசுமாடு பூஜை செஞ்சது போய் இப்போ ஒட்டக பூஜை செய்கிற லெவலுக்கு வந்துட்டீங்க. எந்த ஜோதிடர் சொன்னாலும் தெரியல. ஒட்டகத்துக்கு பூஜை செஞ்சால் ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டான் போல இருக்குது. அந்த 4 கோடி முருக பக்தர்கள் அந்த பிரார்த்தனை வலுவானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாராளுமன்றத்தில் இதை தூக்கிட்டு போனீங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு இதை நாம் இவங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்கலாம்னு சொல்லி. ஆனால் அது பாசிட்டிவ் பப்ளிசிட்டி ஆகிடுச்சு. இந்தியாவுக்கு முழுசாக தெரிஞ்சு போச்சு. அதை விட டாப் என்னன்னு கேட்டால், இது தென்னிந்தியா அயோத்தியா, தென்னக அயோத்தியா நீங்களும் ஒரு பேர் கொடுத்தீங்க. அயோத்தின்னு சொன்னால் அப்படியே வடபுலத்து மக்கள் பக்தியிலும் பரவசத்திலும் ஆன்மீகத்திலும் சனாதனத்திலும் கொதிப்பாங்க. அந்த கொதிப்பு அந்த எரிமலை தமிழகத்துக்கு அதுவாக வந்திருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் வர வச்சுட்டு இருக்கீங்க உங்கள் தலையில. அவங்க குற்றச்சாட்டே தமிழகத்தை போர்க்களமாக்கி, தமிழகத்தை இரத்த கலரையாக்கி அயோத்தியாக மாற்ற நினைக்கிறார்கள் அப்படின்ற டேர்ம். இதுதான் அவங்க எல்லாரும் டெம்ப்ளேட் வச்ச மாதிரி சொல்றாங்க. அயோத்தியா மாற்ற நினைக்கிறீங்களா? இந்த அவங்க சொல்கிற அயோத்தியா நாங்கள் அங்கே ஏற்ற விட மாட்டார்கள்னு போய் மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்தோம். ஏற்றிருந்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு குறைவாக தான் இருந்தாங்க. அந்த கல் தூணு ஒரு சின்ன தூணு அதே மாதிரி வேற ஒரு முருகன் கோயில் ஏற்றுறாங்க. பச்சைமலை முருகனை ஏற்றுறது பார்க்குறோம். தலையில் ஒரு வாளி அளவுக்கு எண்ணெய் கொண்டு போய் கல்பூரம் வச்சு ஏற்றுறாங்க, ஏணிப்படி போட்டு. அதே மாதிரி தான் ஏற்றி பழக்கம். அதனுடைய ஜுவாலையும் அதனுடைய உயரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தெரியும். திருவண்ணாமலை மாதிரி தெரியாது. ஆனால் அதை ஏற்ற விடாமல் தடுத்து திருப்பரங்குன்றத்தை உலகம் முழுசாக இப்போ கொண்டாந்தது நீங்கள். அதோடு நிற்காமல் அடுத்த நாளைக்கு ஒரு இதை போட்டு அது தமிழ்நாடு முழுசாக அதை எரிய விட்டுறீங்க. மலையில் எரிய விட்றதுக்கு பதிலாக இந்துவும் முருக பக்தர்களுடையும் எரிய விட்டீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எரிஞ்சது. ஒரு ஹிந்து கன்சாலிடேஷன் வந்துருச்சுங்கிற ஒரு நிலைமையில ஆல் இண்டியாலையும் பார்லிமெண்ட்டில் போய் அறிவியினர்கள் ஆண்டவன் உங்களை தூண்டி, ஆண்டவன் உங்கள் தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு அவனே உங்களை தூண்டி விட்றான். அதனால் பார்லிமெண்ட்லேயும் போய் கிளப்பி விட்டீங்க. அப்போ நீங்கள் பற்ற வைத்தீர்கள். அங்கே பற்ற வச்சுருந்தீங்கன்னா சரியாக போயிருக்கும். ஆனால் இந்தியா முழுவதும் இந்துத்துவத்தை நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், திமுகவுக்கு டபுள் பங்கு நன்றி சொல்கிறேன். இந்த பிரச்சனை இந்தியா முழுசாக எடுத்துகிட்டு போயிட்டா, தமிழ்நாடு முழுசாக எடுத்துகிட்டு போயிட்டா, திருப்பரங்குன்றத்தோடு சரி அன்றைய நாளோடு சரி அமிழ்ந்து அணைந்து போயிருக்கிற தீபத்தை நீ இந்தியா முழுசாக கொண்டாந்துட்ட. அதனால் இவர்கள் நெகட்டிவாக போக வேண்டும் என்று சொல்லி டிஃபென்சிவ் மோடில் இவர்களை பயங்கர எக்ஸ்போஸ், கடைசியாக இம்பீச்மெண்ட் அது செய்திருக்கிறார்கள். சரி, இவங்க மதசார்பற்றவர்கள். எப்படிப்பட்ட மதசார்பற்றவர்கள் இவங்க? தேர்தல் அறிக்கையில் 112ஆம் பக்கத்தில் 419 கோயில்களுக்கு சொந்தமான மனைகளில் நீண்ட காலமாக குடியிருப்போருக்கு அந்த நிலங்களை வழங்க ஓய்வு பெற்ற நீதி தலைமையில் உயர்நிலை குழு. கோயில் சொத்தை தூக்கி இவனை கொடுப்பானுங்களா? ரொம்ப நாளாக ஆக்கிரமிச்சிருந்தா அந்த நிலத்தை நீங்களே வச்சுக்கன்னு சொல்கிறான். ஏன்னா இவங்க அப்பா விட்டு சொத்து, அறிவாலயத்தினுடைய சொத்து, ஸ்டாலின் விட்டு சொத்து, கருணாநிதி ஏற்கனவே அவங்க ஊர் திருவாரூர்லேருந்து கொண்டு வந்த சொத்து.
பக்கம் 85/10/295 வக்ஃப் வாரிய நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு பாதுகாக்கப்படும். மதசார்பற்ற தன்மை, பயங்கரமான மதசார்பற்ற, இந்து மதசார்பற்ற தன்மை. அடுத்த மதசார்பற்ற தன்மையை பாருங்க. உத்தரப்பிரதேசத்தினுடைய சமாஜ்வாடி எம்பி, அவர் ஃபார்மர் இமாம் ஆஃப் டெல்லி பார்லிமெண்ட். அவர் முதல் நாள் பார்லிமெண்ட்டுடைய துவக்கத்தில் சொல்கிறார், வக்ஃபுடைய சட்டத்தை கொண்டு வந்தால் ஜிஹாத் செய்வோம். ஜிஹாத்னு என்னன்னு தெரியும்? மாற்று மதத்தவரை கண்மூடித்தனமாக வெட்டி சாய்த்து இரத்த வெள்ளத்தில் நாங்கள் எங்களுடைய ஆட்சி அமைப்போம். அதுதான் ஜிஹாத். அந்த ஜிஹாத்தை செய்வோம்னு சொல்லி சமாஜ்வாடியினுடைய முஸ்லீம் எம்பி பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு சட்டத்துக்கு சவால் விட்றாரு. அத்தனை திமுககாரன் உட்காந்துருக்கான், அத்தனை காங்கிரஸ்காரன் உட்காந்துருக்கான். இது மதசார்பற்ற தன்மைக்கு எதிரானது இல்லையா? ரேவந்த் ரெட்டி பேசுகிறாரு, உங்களுடைய காங்கிரஸ் முதலமைச்சர் இந்து கடவுள்களை இழுத்தி பேசுகிறார். இத்தனை கோடி கடவுள் எதுக்கு, இதெல்லாம் ஒரு கடவுள்களா? அது உங்களுடைய மதசார்பற்ற தன்மை, யாரும் கண்டனம் தெரிவிக்கலை. இதே மாதிரியாக இவர்கள்ட ஒரே ஒரு விஷயந்தான், திமுகவுடைய சென்டர் பாயிண்ட் இந்து மதசார்பற்ற தன்மை. ரெண்டாவது பெரிய பாயிண்ட், இந்த தடவை இறைவன் அவர்களுக்கு நல்ல புத்தி கொடுத்துருக்கிறார். ஐயப்பன் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பேர் காவி துண்டும் கருப்பு துண்டும் நீலத்துண்டும் போட்டு போகிறோம். முருக பக்தனாக பச்சை துண்டு போட்டு போகிறோம். காளி ஆத்தாக்கும் மாரி ஆத்தாக்கும் கருப்பணசாமிக்கும் நடைபயணம் போகிறோம். ஆனால் ஓட்டு போடுறப்ப இந்துவாக ஓட்டு போடுறது இல்லை, இந்து மத சடங்குகளை செய்கிறோம், ஆனால் இந்துவாக ஓட்டு போடுவதில்லை. கடவுள் என்ன பண்ணிட்டாரு, நான் இத்தனை நீ பண்ணிகிட்டு இருக்கியடா, ஓட்டு மட்டும் உன் கட்சிக்கு போடுறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திமுககாரன்ட்ட போய் காதில் சொல்லியிருக்காரு, நீ இதெல்லாம் பண்ணி இவன் எல்லாம் ஒத்துமையாகிடுவான்னு. ஏன்னா நம்மால் அடி வாங்கினா தான் ஒத்துமையாவான். அதனால் அடிபட்ட உடனே ஒற்றுமை பெற செய்து என் தலையில் நானே மண்ணெளி போட்டுக்கிறேன் இறைவா என்று அவர்களுடைய வாயின் மூலமாக ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கிறார் திருப்பரங்குன்றம் மூலமாக. அதனால் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இதில் அவங்க ஒரு படி மேலே போய் அங்கே இருக்கிற தீபத்தூண் ஒரு ஒரு அளவு கல், உங்களுக்கு சைட்டு வெரிஃபிகேஷனுக்காக வைக்கப்பட்டிருக்க ஒரு அளவு கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீதிமன்றம் வரைக்கும் போய் சொல்கிறாங்க. கனிமொழி அவர்கள் சொல்கிறார். கனிமொழியினுடைய பழைய கால ஸ்டேட்மெண்ட்லாம் தெரியும். பெட்ரோல் விலையை குறைப்பேன், டீசலுக்கு மானியம் கொடுப்பேன், சிலிண்டர் விலையை குறைப்பேன், நாங்கள் டாஸ்மாகை மூடுவோம். அதுக்கு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. இத்தனை பெண்கள் சாகிறாருங்க, இத்தனை குடும்பம் தாலியாக்குது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக சொன்னாங்க. இவ்வளோ நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இப்போ அவங்க எந்த தைரியத்தில் நடமாடுறாங்க தெரியல. அதாவது ரோசமான சூடு சொன்ன இருக்கிறாங்க, உப்பு போட்டு திங்கிறவங்க அப்படின்னு நம்ம குடும்பத்தை சொல்லுவோம். ஒரு பொய்யை சொன்னால் இத்தனை பொய்யை சொன்னதுனால அது கேன்சல் ஆகிடுச்சுன்னு தெரியல. இப்போ சொல்கிறாங்க அந்த கல்லை பார்த்து, ஒன்று ஏதாவது பெரிய கண்ணாஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணணும், அவ்வளோ பெரிய கல் எப்படி அளவு கல்லாக இருக்கணும்னு, இல்லைன்னா மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணணும். அதனால் இந்த ஓட்டு என்கின்ற அறிவுக்கண் மறைந்து போனதால் மூளை மழுங்கி போனது. அதனால் இந்த மாதிரி போய் பேசுகிறாங்க. இதுக்கு நான் சான்றெல்லாம் சொல்ல தெரியல. அது பழைய காலத்தில் சில திருமுருகாற்றுப்படையிலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட திருப்பரங்குன்றத்தினுடைய பத்தியிலே இப்போ எல்லா இது மீடியாலையும் வந்திருக்கு. இது இந்த கல் தூண் விளக்கு ஏற்றுவதற்காக அப்படின்னு வந்திருக்கு. அதில் வேறு சில குறியீடுகள் இருக்குது, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய தீர்ப்புகள் அது ஏற்றுகின்ற கல்லுன்னு வந்திருக்கு. எப்போ 96/2023 2014 வந்திருக்கு. 2014 தீர்ப்பில் நீங்கள் சமாதானமாக போக வேண்டும் என்பதால் அதில் ஏற்ற வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி கல் இல்லைன்னா சொல்லலை. அதனால் கல்லை பற்றியும் அது முருகனுக்கு சொந்தம் என்பதை பற்றியும் சொல்லுவதற்கு அதற்கான ஆதாரங்களை நாங்கள் சொல்வது, தீர்ப்பு கூறப்பட்டு ஏற்றுக்கொள். ஏன் சார் இது எங்கள் நாடு சார், இந்து நாடு, இது எங்கள் மண்ணு சார், இது நாங்கள் மத சார்பற்றவங்க சார். அதனால தான் நீங்களாம் இத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னால் இங்கே குடியேறி எங்களை குறை சொல்லுகின்ற நிலைமையில் வந்திருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் மத சார்பற்றது வரவே கூடாதுல்ல. இது உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஓட்டு பொறுக்கிகள் கழகத்துக்காரர்களை நீங்கள் கண்டித்திருக்க வேண்டாமா? இனிமேல் நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எந்த இஸ்லாமியரும் நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஹை கோர்ட்டுகளும் சுப்ரீம் கோர்ட்டுகளும் அவசியம் இல்லை.
இது ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்ப்பு, இது உண்மையான எங்களுடைய பகுதி, இதுக்கு நாங்கள் எந்த சாட்சியும் ஆதாரமும் தர வேண்டியதில்லை, இதை பற்றி இனிமேல் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் நாட் இன் டிஃபென்சிவ் மோட், இட் இஸ் அவர் ப்ராப்பர்ட்டி. நீ வந்த பிடாரி, நாங்கள் ஊர் பிடாரி. ஏன் இந்த நேரத்தில் திமுக இதை கிளறணும்? ஏன்னா எலெக்ஷனுக்கு 6 மாசம் இருக்கு. அதுதான் இறைவனுடைய திருவிளையாடல், இறைவனுடைய திருவிளையாடல். இல்ல இது திமுக தன்னுடைய ஓட்டை கன்சால்டேட் பண்றதுக்கான ஒரு திருவிழா அப்படின்னு நினைச்சு இந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி கொடுக்குது. இந்து ஓட்டு இதுவரை தனித்தனியாக கட்சி வாரியாக போடப்பட்ட ஓட்டை திருப்பரங்குன்றம் மூலமாக நீ எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்துவா ஓட்டு போடு அப்படிங்கிறத திமுக இப்போ சொல்லியிருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லி மதசார்புள்ள எக்ஸ்ட்ரீம்லி மைனாரிட்டியோட போடுவாங்க. போன உடனே யாருக்கு போடுவாங்க? பிஜேபி இதுக்கு ஆதரவா இருக்கு, அதிமுக எங்க முழுசா ஆதரவா இருக்கு சார். இந்த விவாதத்துக்குள் வர தயாரல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இதை இன்னும் மைன்யூட்டா கீழே கொண்டு போகலாம். செல்லூர் ராஜு எனக்கு சொல்றாரு, நம்பிக்கை நாங்க கைது செய்யப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் நாங்க போய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சோம், நட்பின் பேரில் போனோம், திருப்பரங்குன்ற விஷயத்துல நாங்களாம் சப்போர்ட்லாம் கிடையாதுங்க அப்படின்னு ரொம்ப விலாவரியா தெளிவா சொல்றாரு. நாங்க பிஜேபி பக்கம் கிடையாது அப்படின்னு. நான் செல்லூர் ராஜுல ஆரம்பித்து இதே மாதிரியாக நாங்கள் மதசார்பற்றவர்கள் என்று யாராவது மற்ற கட்சிக்காரங்கள்லாம் சொல்லுவதை பார்த்து அவர்கள் எப்படி சொல்லலாம், அவர்கள் இந்துத்துகள் தானே, அவர்கள் இந்த மாதிரி மதசார்புள்ள மைனாரிட்டிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பது தவறு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஐடியாலஜி ஆனால் மக்கள் சொல்ல போகிறாங்க. யார் இந்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் சுதந்திரமாக சந்தோஷமாக பரிபூரண சுதந்திரத்தோடு இதுவரை இருந்தார்கள். இந்து தான் கரெக்டாக அவன் வேலைக்கு போகிறது, அவன் வீட்டுக்கு வர்றதெல்லாம் பாதிக்கப்படாத வரை இன்றைக்கி அவன் உள்ளத்தில் தீ வச்சுட்டாங்க. அவனுடைய சகிப்புத்தன்மைக்கு தீ வைத்து விட்டார்கள். அங்கே தீ வச்சுருந்தாங்கன்னா இதெல்லாம் வந்திருக்காது. திருப்பரங்குன்றத்தில் தீ வைக்கப்படாதனால் இந்த தீயெல்லாம் வச்சுட்டாங்க, எரியுது. அதனால் போடுவான். அதற்கு கோவையினுடைய வெடிகுண்டு சாட்சி, அதற்கு கன்னியாகுமரியில் ஏற்பட்ட மதக்கலவரங்கள் சாட்சி, அதற்கு அயோத்தியா மீது தொடுக்கப்பட்ட போர் சாட்சி. எங்கெங்கெல்லாம் இந்து சித்திரவதை செய்யப்படுகிறானோ, வதைக்கப்படுகிறானோ, இழிவுபடுத்தப்படுகிறானோ அப்போ தான் பொங்கி எழுகிறான். இந்த முறையை அவன் பொங்கி எழுவான். அந்த பொங்கி எழுதலை தூண்டி விட்டது பிஜேபி அல்ல, ஆர்எஸ்எஸ் அல்ல, இந்து முன்னணி அல்ல, திமுக. அதற்கு நன்றி. இங்கே தான் விஜய் சொல்கிற அந்த பேக் அண்ட் டீலிங்லாம் வருதோ, பிஜேபி அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க திமுக அப்படியே பிஜேபி அடி வாங்குற மாதிரி வாங்கும், இதுதான் செட்டிங் கேம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நீங்கள் இந்த தேர்தல் முடிகின்ற வரை நீங்கள் விஜய் பேசுவது, அவருக்கு ஆதரவாக பேசுவது, அது வருகின்ற கூட்டம், அதில் நடக்கின்ற ஜெகஜாலங்களை எல்லாம் உங்கள் பத்திரிகைக்கு, எல்லா பத்திரிகைக்கும் பெரிய அவல். அது அல்வாவோடு சேர்ந்த அவல். உங்கள் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட் போலி, உப்பு போலி, அது சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்லாம். ஓட்டு போட்டிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அது போலியா எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. அதனால் இந்த விவாதத்தை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி பெருசான ஒரு பலூனுக்கு நான் பதில் சொல்ல தயாரில்ல. அதுக்கு அடுத்த ஊதலுக்கு வெடிச்சு போகும். அதனால் நான் மறுபடியும் ஊதி அதை வைக்க விரும்பல. நீங்க ஊதுறீங்களா இல்ல கூட்டணிக்கு ட்ரை பண்ணி? நான் தாவேகாவுடன் பாஜக கூட்டணிக்கு பிரம்ம பிரயத்தனம் இருக்கு அப்படின்ற மாதிரி தானே தகவல்கள்லாம் வருது. என்ன வேணாலும் வரட்டும், ஆனால் இந்த இஷ்யூவில் இந்து கோவில், தீபம், கார்த்திகை, முருகன், மத சுதந்திரம், இந்த விஷயத்தில் யார் எதிராக பேசினாலும் அவர்கள் இந்துக்களுக்கு எதிரி, மதசார்பின்மைக்கு எதிரி, இந்து மதசார்பினை உள்ளவர்கள். அதை நாங்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, ஏற்க மாட்டோம். அதற்கு பதிலடி கொடுப்போம். இதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. என்ன வேணாலும் பேசினாலும் அது கேட்டுக்கிட்டு இருக்கிறது, ஓட்டு கேட்டுக்கிட்டு திமுக. நிரூபிக்கப்படாத ஒரு மாயைக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நிரூபிக்கட்டும், அப்புறம் பேசுவோம். இல்லை, பாஜகவோட அடுத்த செயல் திட்டம் என்னவா இருக்குது? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பெட்டிஷனர் கூட நீங்கள் கிடையாது, அது திரு ராம ரவிக்குமார் தான் போட்டார். நீங்கள் பேக் எண்டில் தான் சப்போர்ட்டாக நிற்கிறீங்க. இதில் அடுத்து பாஜக ஏதாவது முன்னெடுக்க இருக்கு? அயோத்தியாலும் நாங்கள் பெட்டிஷனர் கிடையாது. ஆமாம், சாதுகள் போட்டது. ஆமாம். அதனால் மக்களுக்கு பின்னால் நாங்கள், மக்கள் முன்னால். ராம ரவிக்குமார் என்பவர் ஒரு மிகச்சிறந்த இந்து மத ஆதரவாளர், ஆன்மீகவாதி. அவர் போட்டிருக்காரு. பின்னால் இருப்போம். எங்களுக்கெல்லாம் இந்துக்கள், ராமகோபாலன் சொன்ன மாதிரி இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச நாங்கள் முன்னால் நிற்போம்.
அதனால் பெட்டிஷனராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் ஏன் சார் பெட்டிஷன் போடணும்? எங்கள் நாட்டில் நாங்கள் பெட்டிஷன் போட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பெட்டிஷன் போடப்பட்டு அதற்கு மதிப்பும் மரியாதையும் தரப்படாமல் போனால் பின்னால். ரொம்ப நன்றி சார், நம்மளுடைய ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டு மிக்க நன்றி.